ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். மக்களின் தலைவியா அல்லது மக்களுக்கான தலைவியா என்பதை வரும் காலங்களில் மக்கள் மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கும் அரசியல் புரிவதாக சொல்லிக்கொண்டு மக்களுடைய வரிப்பணங்களை எடுத்து தங்களுடைய குடும்பத்துக்காக செலவு செய்து கொண்டு மக்களை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான பதிவு. வரும் காலங்கள் அனைத்துமே மக்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்கள் வருங்காலத்தை உருவாக்குவார்கள். அவர்களுக்குரிய தலைவர் யார் என்று, தலைவி யார் என்று அவர்கள் மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு பணம் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கும் அனைத்து ஓட்டுகளும் மக்களால் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று என்பதை நினைவு கொண்டு மக்களுக்காக செயலாற்றுங்கள். காழ்ப்புணர்ச்சி காரணமாக மற்றவர்களை இழிவாக நடத்துவதும், பெண்களை கேவலமாக அவர்களை அடக்கி ஒடுக்கி ஒரு இடத்தில் முடக்கிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான பதிவு. அனைத்து வகையிலும் தேர்ச்சி பெற்று ஒருவர் வருகிறார் என்றால் அவர்களுடைய அந்த அரசியல் பயணம் எவ்வாறு இருக்கும் என்பதை உற்று நோக்குங்கள். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த அனைத்து வகையான பயிற்சியான உங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை அவர்களை தேர்ச்சி பெற்று அரசியலுக்கு கொண்டு வரும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக அடுத்தவர்களை துன்புறுத்துவது அவர்களுக்கு பயிற்சியாக மட்டுமே மாறும் என்பதை தீர்மானமாக இங்கு பதிவிடுகிறேன். அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்வதை விட்டு மக்களுக்காக சில நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்காக செயலாற்றினீர்கள் என்றால் வரும் காலம் உங்களை கை கொடுத்து தூக்கும். ஆனால் மற்றவர்கள் ஆட்சி பொறுப்பில் வந்துட கூடாது என்பதற்காக மிகப்பெரிய அளவில் பணம் செலவு செய்து மற்றவர்களை முடக்குவது, இழிவாக பேசுவது, பெண்களை அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை காயப்படுத்தி அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்கு ஏதாவது மாற்று இருக்கிறதா என்றால் இன்று வரை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அனைத்து வகையிலும் ஒருவர் தேர்ச்சி பெற்று அரசியலுக்கு வருவார் என்றால் அவர்களை எதிர்கொண்டு தேர்ச்சி பெற நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்பதையே நான் இங்கு பதிவிடுகிறேன். மக்களுக்காக சேவையாற்றுங்கள் என்பதை திரும்ப திரும்ப சொல்வது மக்கள் மட்டுமே உங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக வரும் காலங்களில் இருக்கும். கண்டிப்பாக பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் என்ற அந்த கொள்கையை நிறுத்திவிட்டு மக்களுக்காக சேவையாற்றுங்கள். வரும் சந்ததிகள் அனைவருமே ஒரு நல்ல மாற்று சக்தியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கு தீர்மானமாக வலியுறுத்துகிறேன். நன்றி.